ஆண்களுக்கு எப்படி சொத்தில் பங்குண்டோ இதே போன்று பெண்களுக்கும் உறுதியாக பங்குண்டு. கண்டிப்பா பங்கு இருக்கு. அக்காவுக்கு பங்கு இருக்கு, தங்கச்சிக்கு பங்கு இருக்கு, பங்கு நிச்சயம் உண்டு. இதை தெளிவாக ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், முழு வாசகத்தை பெண்களுக்கும் தனியா அமைக்கிறான். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு சொத்து இருக்குன்னு சொல்லும் போது எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சொன்னான். அது என்ன? மிம்மா கல்ல மின்ஹு அவ் கசு. அந்த சொத்து சிறிய பொருளாக இருந்தாலும் சரி, பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பொருளையும் பங்குண்டு, பெரும் பெரும் சொத்திலும் பங்குண்டு அப்படின்னு இந்த சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, பங்குண்டு என்பதை எதுல சேர்க்கிறான்?